ஒரு பெண்ணின் வாழ்க்கை மாறும் தருணங்கள் பல உண்டு. ஆனால் ஒரு சில நொடிகள் மொத்த வாழ்க்கையையுமே தலைகீழாக மாற்றிவிடும் என்று மேகா நினைத்து பார்க்கவில்லை. மணவறையில் அமர்ந்திருந்த மேகாவின் கைகளில் மருதாணி சிவந்திருந்தது. கழுத்தில் ஏறிய மங்கள நாணின் கணத்தை விட இனி வரப்போகும் வாழ்க்கையை பற்றிய பயத்தின் கணம் அவளுக்குள் அதிகமாக இருந்தது. சுற்றிலும் மங்கள இசை முழங்கிக் கொண்டிருந்தது. பட்டு புடவையின் ஜொலிப்பும் நகைகளின் மினுக்களும் அவளை ஒரு தேவதையாக காட்டின. ஆனால் அவளது கண்கள் மட்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. காரணம், திருமணத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் மேகாவின் தந்தை சிவராமன் பதற்றத்தோடு மேடையின் பின்புறம் வந்து நின்றார். மேகாம்மா, கொஞ்சம் இங்க வாயேன். அப்பாவின் குரலில் இருந்த நடுக்கம் மேகாவை உலுக்கியது. என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சிவராமன் தன் கைகளை பிசைந்து கொண்டார். இல்லைம்மா, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த ரவி இன்னைக்கு காலையில் மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு தகவல் வந்துச்சுமா. பேங்க் லோன் ப்ரெஷர் வேற அதிகமாகிடுச்சு. கல்யாணம் நல்லபடியாக முடியணுமேனு மனசு பதறுதுமா. மேகா அதிர்ந்து போனாள். அப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது? மாப்பிள்ளை வீட்டில் தெரிஞ்சா? இல்லைடா, இப்போதைக்கு இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் மெதுவாக பேசிப்போம். நீ எதையும் முகத்தில் காட்டிக்காத என்று கூறி அவசரமாக நகர்ந்தார். அந்த அதிர்ச்சியோடு தான் மேகா மணமேடையில் அமர்ந்தாள். ஆகாஷ் அவளது கழுத்தில் தாலி கட்டும்போது அவளால் மனதார சிரிக்க முடியவில்லை. அவளது அஞ்சிய கண்கள் கூட்டத்தில் நின்ற தன் தந்தையையே தேடின. திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்து மாலையில் ஆகாஷின் வீட்டிற்குள் நுழையும் நேரம் வந்தது. ஆகாஷின் தாய் அன்னபூரணி அந்த ஊரிலேயே கௌரவத்திற்கும் ராசி பலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு பெண்மணி. வாசலில் ஆரத்தி தட்டோடு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். வாங்க மகராசி, வலது காலை எடுத்து வச்சு லட்சுமிகரமா உள்ளவா என்று புன்னகையோடு வரவேற்றார் அன்னபூரணி. மேகா தன் வலது காலை எடுத்து வைத்து அந்த பெரிய வீட்டிற்குள் நுழைந்தாள். வாசலில் வைக்கப்பட்டிருந்த நெல் நிறைந்த படியை தன் காலால் மெதுவாக தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். எல்லாமே சுபமாக நடப்பது போலத்தான் தோன்றியது. ஆனால் விதி அவளுக்கு பின்னாடியே வந்து கொண்டிருந்ததை அவள் அறியவில்லை. அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து அமர்ந்த அடுத்த 10வது நிமிடம் ஆகாஷின் தந்தை விஸ்வநாதனின் ஃபோன் அடித்தது. அவர் ஃபோனை எடுத்து பேசிய சில நொடிகளிலேயே அவரது முகம் வெளுத்து போனது. கையில் இருந்த ஃபோன் கீழே நழுவி விழுந்தது. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி நிற்கிறீங்க என்று பதறியபடி ஓடி வந்தார் அன்னபூரணி. விஸ்வநாதன் நடுங்கும் குரலில் சொன்னார். அண்ணா, நம்ம ஃபேக்ட்ரியில் திடீர்னு ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சிருச்சான். இன்சூரன்ஸ் கூட இன்னும் புதுப்பிக்கலை. மொத்த ஸ்டாக்கும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சான். பல கோடி நஷ்டம். அந்த குரல் அந்த பெரிய வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. மங்கள இசை நின்ற அந்த பெரிய ஹாலில் ஒரு நிசப்தம் குடியேறியது. ஆகாஷ் பதற்றத்தோடு, என்னப்பா சொல்றீங்க? எப்படிப்பா டக்குன்னு தீ பிடிக்கும் என்று கத்தினான். அன்னபூரணி அப்படியே சோபாவில் சரிந்தார். ஆனால் அடுத்த சில நொடிகளில் அவரது கண்கள் மெதுவாக திரும்பி வாசலில் பயந்து போய் நின்று கொண்டிருந்த மேகாவின் மீது நிலைத்தன. புன்னகையோடு இருந்த அன்னபூரணியின் முகம் வன்மமாக மாறத் தொடங்கியது. மெதுவாக எழுந்து மேகாவின் அருகில் வந்தார். அவளது பட்டு புடவையை பார்த்த அவரது பார்வையில் இப்போது மங்களம் இல்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. மருமகள் வந்த நேரம் என்று மெதுவாக வார்த்தைகளை இழுத்தார் அன்னபூரணி. அம்மா, இப்போ எதுக்குமா என்று ஆகாஷ் தடுக்க முயன்றான். நீ சும்மா இரு ஆகாஷ் என்று கத்திய அன்னபூரணி மேகாவை நோக்கி தன் விரலை நீட்டினார். வலது காலை எடுத்து வச்சு லட்சுமியா உள்ள வரான்னு பார்த்தா இவ காலை வச்ச 10வது நிமிஷம் என் புருஷன் 30 ஆண்டு காலமாக உழைச்ச சேர்த்த ஃபேக்ட்ரி எரிஞ்சு சாம்பலாகியிருக்கு. என்னடி ராசி உன்னோடது? மேகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் குபுக்கென கொட்டியது. அத்தை, நான் எனக்கு எதுவும் தெரியாதத்த என்று கைகளை கூப்பினாள். அத்தைன்னு கூப்பிடாத. இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையும் போதே அபசகுணத்தோட தான் நுழைஞ்சிருக்க. நீ வந்த நேரம் எங்கள் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. தன் தந்தை சொன்ன பிஸ்னஸ் நஷ்டம், இப்போது புகுந்த வீட்டில் நடந்த விபத்து என 2 பக்கமும் இடி தாக்கியது போல் நின்றாள் மேகா. அவளது கண்கள் தன் கணவன் ஆகாஷை தேடின. தன்னை காப்பாற்ற மாட்டானா, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா என்று ஏங்கினாள். ஆனால் ஆகாஷோ தன் தந்தையை தாங்கி பிடிப்பதிலும் ஃபேக்டரி நஷ்டத்தை நினைத்து அதிர்ச்சியில் இருப்பதிலுமே குறியாக இருந்தான். அவனது பார்வையில் மேகாவிற்கான ஆறுதல் இல்லை, மாறாக தாயின் வார்த்தைகள் அவனுக்குள்ளும் ஒரு மெல்லிய சந்தேகத்தை விதைத்திருப்பது போல் அவன் பார்வை குளிர்ந்திருந்தது. தன் கழுத்தில் இருக்கும் புது தாலியை தொட்டு பார்த்தபடி அந்த வீட்டின் நடுவே அனாதையாக நின்று அழுதாள் மேகா. கண்ணீரோடு அவளது மனக்குரல் ஒலித்தது. நான் என்ன தப்பு செய்தேன்? என் காலடி எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கும்? என் வாழ்வின் மங்கள நாளே என் கண்ணீரின் தொடக்கமா என்று மனதிற்குள் கண்ணீர் விட்டாள்.
அதிர்ச்சிகளும் அழுகையுமாக அந்த முதல் நாள் இரவு கடந்து கொண்டிருந்தது. ஒரு பெண்ணிற்கு தன் திருமண அன்றைய இரவு எத்தனையோ கனவுகளை தரும். ஆனால் மேகாவிற்கோ அது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியின் அறையைப் போல தோன்றியது. ஆகாஷின் அறைக்குள் மேகா நுழையும் போது நள்ளிரவு தாண்டி இருந்தது. அறையின் படுக்கை ரோஜா இதழ்களாலும் மல்லிகை பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நறுமணம் மேகாவிற்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. ஆகாஷ் பால்கனியில் நின்று தீவிரமாக யாருக்கோ ஃபோன் பேசி கொண்டிருந்தான். ஃபோனை வைத்துவிட்டு உள்ளே வந்தவனின் முகம் கவலையிலும் கோபத்திலும் சிவந்திருந்தது. மேகா மெதுவாக அவன் அருகில் சென்றாள். ஆகாஷ், மாமா எப்படி இருக்காங்க? ஃபேக்ட்ரியில் ரொம்ப நஷ்டமா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். ஆகாஷ் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது பார்வையில் முன்பு இருந்த காதல் இல்லை. ஆமாம் மேகா, அப்பா இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளல. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷின்கள் எல்லாம் பாழாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை என்றான் கசப்போடு. ஆகாஷ், அத்தை கோபத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனால் நிஜமாகவே எனக்கு என்று அவள் விளக்க முயன்றாள். போதும் மேகா என்று கையை உயர்த்தினான் ஆகாஷ். அம்மா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? நீ இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச 10வது நிமிஷம் இந்த விபத்து நடந்திருக்கு. எனக்கு மூட நம்பிக்கையில் எல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை தான். ஆனால் நடக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கே. இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் என் குடும்பமே நடுத்தருவில் நிற்கிது. எனக்கு எதை பற்றியும் பேச மூடில்லை. நீ அங்கே போய் படுத்துக்கோ என்று சோபாவை காண்பித்துவிட்டு அவன் கட்டிலின் மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டான். கணவனின் அந்த அலட்சியம் மேகாவின் நெஞ்சை கத்தியால் குத்துவது போல இருந்தது. பட்டு புடவையோடு அந்த சிறிய சோபாவில் சுருண்டு அமர்ந்து விடிய விடிய அழுதாள். மறுநாள் காலை 6 மணி. வீடே நிசப்தமாக இருந்தது. மேகா எழுந்து குளித்துவிட்டு ஒரு சாதாரண புடவையை உடுத்தி கொண்டு சமையலறைக்கு சென்றாள். வீட்டில் உள்ளவர்களுக்கு காபி போட்டு தரலாம் என்று நினைத்தாள். அவள் காஃபி டிகாஷன் பாத்திரத்தை எடுத்த போது பின்னால் இருந்து கடுமையான குரல் கேட்டது. கையை எடுடி. பதறி போய் திரும்பினாள் மேகா. அங்கே அன்னபூரணி நின்று கொண்டிருந்தார். இரவெல்லாம் தூங்காததால் அவர் தம் கண்கள் சிவந்திருந்தன. அத்தை, அது எல்லாருக்கும் காஃபி என்று நடுங்கினாள் மேகா. நீ வச்ச காப்பியை குடிச்சா மிச்சம் இருக்கிற இந்த வீடும் இடிஞ்சு விழுந்துடும். நீ தொட்டதெல்லாம் தொலங்கும்னு நினச்சி உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தா நீ தொட்டதெல்லாம் தொலங்கி போகும் அளவு போல இருக்கே. இனிமே இந்த வீட்டு சமையலற பக்கம் உன்னை நான் பார்க்கக்கூடாது. அபசகுணமே என்று வார்த்தைகளால் விஷத்தை கக்கினார். அப்போது அங்கே வந்த ஆகாஷ், அம்மா என் காங்காத்தால் கத்திக்கிட்டு இருக்கீங்க என்றான். பின்ன என்னடா பண்ண சொல்கிற? லட்சக்கணக்கில் நகை பணம் வரப்போகுதுன்னு ஆசையை கல்யாணம் பண்ணி வச்சா வந்தவ காலடி அப்படி. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சிவராமன் இன்னும் நமக்கு தர வேண்டிய வரதட்சணை பணத்தை பேங்க்கில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. விஸ்வநாதன் ஃபேக்ட்ரி லாஸை வச்சு பேங்க்ஸ் பேசலாம்னு பார்த்தா அங்கே உங்கள் மாமனாருக்கு ஏதோ பிஸ்னஸில் பெரிய நஷ்டமா. ஊர் முழுக்க ஒரே பேச்சாக இருக்குது என்றார் அன்னபூரணி. இதை கேட்டதும் மேகாவின் இதயம் நின்றது போல் இருந்தது. அப்பாவுக்கு நஷ்டம் ஏற்பட்டது இவர்களுக்கும் தெரிந்து விட்டதா? ஆகாஷ் அதிர்ச்சியில் மேகாவை பார்த்தான். மேகா, அம்மா சொல்கிறது நிஜமாவா? உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ்லாம் நஷ்டமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் எங்ககிட்ட சொல்லலை, மறைச்சிட்டீங்க என்று அதிகாரமாக கேட்டான். ஆகாஷ், அது கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பாவுக்கே தெரிஞ்சது. கல்யாணம் நின்றுடக்கூடாதுன்னு தான் என்று மேகா அழுதாள். பாத்தியாடா, பாத்தியா ஆகாஷ் என்று கத்தினார் அன்னபூரணி. ஏமாத்துக்கார குடும்பம், பிச்சைக்கார குடும்பம். பிஸ்னஸில் நஷ்டம் ஆனால் உடனே என் மகனை வச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட பார்க்குறாங்க. இவள் வந்த நேரம் மட்டும் இல்லை, இவள் பிறந்து வளர்ந்த நேரமே சரியில்லை. இவளை இந்த வீட்டில் வச்சுருந்தா நம்ம எல்லாரும் பிச்சை தான் எடுக்கணும். அத்தை ப்ளீஸ், எங்கள் அப்பாவை தப்பாக பேசாதீங்க என்று கதறினாள் மேகா. வார்த்தையை அளந்து பேசுடி. உங்கள் அப்பா பெரிய யோக்கியனா? பணத்தை மறைச்சி என் மகனுக்கு உன்னை கட்டி வச்சிருக்கான். இனிமேல் இந்த வீட்டு வேலைக்காரி செய்கிற வேலையை தான் நீ செய்யணும். ஒழுங்கா போய் ஹாலை பெருக்கு என்று துடைப்பத்தை அவளது காலடியில் தூக்கி போட்டார் அன்னபூரணி. மேகா தன் கணவனை பார்த்தாள். அவனோ, நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க மேகா, உன்னை நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். தன் சுயமரியாதை கனவுகள் அனைத்தும் அந்த துடைப்பத்தை போல காலடியில் கிடப்பதை உணர்ந்தாள் மேகா. வேறு வழியின்றி கண்ணீரை துடைத்து கொண்டு குனிந்து அந்த துடைப்பத்தை கையில் எடுத்தாள். அவளது கண்ணீர் துளி ஒன்று அந்த தரையில் விழுந்தது. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நேசிக்கும் மனிதர்களை நமக்கு முன்னாலேயே அவமானப்படுத்தும். அந்த அவமானத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைதான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய கொடுமை. மேகா இப்போது அந்த நரகத்தை தான் அனுபவித்து கொண்டிருந்தாள்.
அன்னபூரணி சொன்னபடியே அந்த பெரிய வீட்டின் மொத்த வேலைகளும் மேகாவின் தலைமையில் விழுந்தது. கைகளில் வளையல்களும் கால்களில் மெட்டியும் ஜொலிக்க வேண்டிய அந்த புதுப்பெண் வீட்டின் மூலை முடுக்குகளை எல்லாம் பெருக்கி துடைத்து கொண்டிருந்தாள். சரியாக சாப்பிடாததாலும் மன உளைச்சலாலும் அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. அப்போது அந்த வீட்டின் கௌரவமான போர்ட்டிகோவில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவில் இருந்து இறங்கியவர் மேகாவின் தந்தை சிவராமன். 2 நாட்களுக்குள் மனிதர் பாதியாக குறைந்து போயிருந்தார். தலைமுடி கலைந்து கசங்கிய சட்டையோடு கையில் ஒரு சிறிய பழக்கூடையை தூக்கி கொண்டு மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தார். ஹாலில் தரையை துடைத்து கொண்டிருந்த மேகா வாசலில் தன் அப்பாவை கண்டதும் கையில் இருந்த துணியை போட்டுவிட்டு ஓடினாள். அப்பா, என்னப்பா இந்த நிலைமையில? உடம்புக்கு என்னப்பா என்ற பதற்றத்தோடு அவரது கைகளை பிடித்து கொண்டாள். சிவராமன் மகளின் முகத்தை பார்த்தார். அவளது ஒட்டிய கன்னங்களும் சோர்ந்த கண்களும் அவர் நெஞ்சை கிழித்தன. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கடா? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? சம்பிரதாயத்துக்கு உன்னை மறுவீட்டுக்கு கூப்பிட வரணும் அதான் என்று இழுத்தார். அதற்குள் சமையலறையில் இருந்து அன்னபூரணியும் மாடியிலிருந்து ஆகாஷும் ஹாலுக்கு வந்தனர். சிவராமனை பார்த்ததும் அன்னபூரணியின் முகம் சுருங்கியது. வாடா வாடா, பெரிய கோடீஸ்வரர் வந்திருக்காரு என்று நையாண்டியாக பேசினார். சிவராமன் கைகளை கூப்பினார். சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? விஸ்வநாதன் தம்பிக்கு ஃபேக்ட்ரியில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக போச்சுங்க என்றார். நிறுத்துங்க சிவராமன் என்று கர்ச்சித்தார் அன்னபூரணி. வருத்தப்படுறாரு. உங்கள் மகன் இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச நேரம் என் புருஷனோட ஃபேக்ட்ரி சாம்பலாச்சு. நீங்கள் என்னடானா லட்சக்கணக்கில் தரேன்னு சொன்ன பணத்தை ஏமாற்றிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பழக்கூடையோடு வந்திருக்கீங்க. உங்கள் நஷ்டத்தை மறைச்சி என் மகனை கழுத்தில் கட்டி பிடிச்சி தள்ளிவிட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சிவராமன் அப்படியே நடுங்கி போனார். அம்மா, சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலம்மா. கல்யாணம் அன்னைக்கு காலையில் தான் என் பார்ட்னர் ஏமாத்தின விஷயமே எனக்கு தெரிஞ்சது. மாப்பிள்ளை தம்பி, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தம்பி. பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன் என்று ஆகாஷின் கைகளை பிடிக்க போனார். ஆகாஷ் தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார். போதும் மாமா, உங்கள் மேலே எங்களுக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. பிஸ்னஸில் நஷ்டம் வரலாம், ஆனால் அதை ஏன் எங்ககிட்ட மறைச்சிங்க? இப்போ எங்கள் அப்பாவும் ஃபேக்ட்ரியில் லாஸில் படுத்துட்டாரே, இதுக்கு யார் காரணம் என்று கோபமாக கேட்டான். ஆகாஷ், ப்ளீஸ், அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க, அவ தப்பு செய்யலை என்று மேகா கதறினாள். நீ வாயை மூடுடி என்று கத்தினார் அன்னபூரணி. பின்னர் சிவராமனை பார்த்து, உங்கள் மகளை மறு வீட்டுக்கு கூப்பிட வந்தீங்களோ, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. ஆனால் தரேன்னு சொன்ன வரதட்சணை பணமும் நகையும் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வருதோ அப்போ தான் இவ இந்த வீட்டு மருமகளாக உள்ளே வர முடியும். அது வரைக்கும் இவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். இப்போ இவளை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அப்படியே உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்று அதிரடியாக கூறினார். சிவராமன் அதிர்ந்து போய் நின்றார். தன் சொந்த மகளை தன் கண் முன்னாலேயே வேலைக்காரி என்று சொல்வதை கேட்டு அவர் நெஞ்சு வெடிப்பது போல் இருந்தது. ஆனால் தன்னிடம் இப்போது காசு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மௌனமாக கண்ணீர் வடித்தார். அப்பா, நீங்கள் கிளம்புங்கப்பா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா என்று மேகா தன் தந்தையின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். தன் தந்தை மேலும் அவமானப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இல்லைம்மா, உன்னை இந்த நரகத்தில் விட்டுட்டு நான் எப்படி என்று சிவராமன் அழ, பரவாயில்லப்பா, நீங்கள் கிளம்புங்க என்று கட்டாயப்படுத்தி அவரை வாசல் வரை கூட்டிச் சென்று ஆட்டோவில் ஏற்றி அனுப்பினாள். ஆட்டோ நகரும் வரை தன் தந்தை கைகளால் முகத்தை மூடி அழுவதை பார்த்த மேகாவின் இதயத்தில் ஏதோ ஒன்று உடைந்தது. அவள் மெதுவாக ஹாலுக்குள் திரும்பினாள். அவளது கண்களில் இருந்த அழுகை மறைந்து ஒரு விதமான விரைப்புத்தன்மை வந்திருந்தது. ஆகாஷ் அவளை பார்த்து, இங்கே பாரு மேகா, உங்கள் அப்பா செஞ்ச துரோகத்துக்கு நீ தான் இங்கே பதில் சொல்லணும் என்றான் இரக்கமில்லாமல். மேகா ஆகாஷை நேருக்கு நேராக பார்த்தாள். அவளது கூர்மையான பார்வை அவனை சற்றே மிரளச் செய்தது. நான் எந்த துரோகமும் செய்யலை, என் அப்பாவும் செய்யலை. சூழ்நிலை தான் எங்களை ஏமாத்திருச்சு. ஆனால் ஒரு அப்பாவை அவர் மகள் முன்னாடியே இவ்வளவு கேவலமாக பேசும்போது கணவனா நீ அமைதியாக நின்ன பார்த்தியா? அங்கே தான் நீ தோத்துட்ட. இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்குவேன். ஆனால் ராசி இல்லாதவள்னு என்னை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் என்று அழுத்தமாக கூறிவிட்டு கையில் இருந்த துடைப்பத்தை மீண்டும் எடுத்தாள். மேகாவின் கண்ணீர் இப்போது அவளது வைராக்கியமாக மாறத் தொடங்கியது. வார்த்தைகளால் காயப்பட்ட மனிதர்களுக்கு காலம் சில நேரங்களில் மௌனமான சோதனைகளை தரும். மேகா புகுந்த வீட்டிற்குள் நுழைந்த 1 வாரம் கடந்திருந்தது. அவளை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்காமல் வீட்டின் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் விதியின் சக்கரம் மிக வேகமாக சுழன்றது.
அன்று மாலை விஸ்வநாதன் அறையிலிருந்து திடீரென்று ஒரு பலத்த சத்தம் கேட்டது. என்னங்க, என்னாச்சுங்க? ஐயோ ஆகாஷ், சீக்கிரம் ஓடி வாடா என்று அன்னபூரணியின் அலறல் சத்தம் வீடு முழுக்க எதிரொலித்தது. ஹாலை துடைத்து கொண்டிருந்த மேகா கையில் இருந்த துணியை போட்டுவிட்டு மாடிக்கு ஓடினாள். ஆகாஷும் தன் அறையிலிருந்து பதற்றத்தோடு ஓடி வந்தான். அறையின் நடுவே விஸ்வநாதன் நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் சுருண்டு கிடந்தார். ஃபேக்டரி எறிந்த அதிர்ச்சியும் பிஸ்னஸ் கடன்களும் அவரது இதயத்தை தாக்கியிருந்தன. வாய் சற்றே கோணலாகி உடலின் ஒரு பகுதி அசைவற்று இருந்தது. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? கண்ணை திறந்து பாருங்க என்று ஆகாஷ் கத்தினான். ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? யாராவது காப்பாத்துங்களே என்று அன்னபூரணி நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். அந்த பதற்றமான சூழ்நிலையில் ஆகாஷும் அன்னபூரணியும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றபோது மேகா சட்டென்று செயல்பட்டாள். அவளது தந்தைக்கும் ஒருமுறை இப்படி ஏற்பட்டிருந்ததால் அவளுக்கு முதலுதவி தெரிந்திருந்தது. அவள் நேராக விஸ்வநாதனின் அருகில் சென்று அவரது நாடி துடிப்பை பார்த்தாள். ஆகாஷ், பதறாதீங்க, மாமாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு போல இருக்கு. டைம் இல்லை, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. அத்தை, நீங்கள் மாமாவோட கைகளை மெதுவாக தேய்ச்சி விடுங்க என்று அதிரடியாக உத்தரவிட்டாள். அவளது குரலில் இருந்த நிதானம் இந்த இக்கட்டான நேரத்தில் ஆகாஷுக்கு ஒரு பிடிமானத்தை தந்தது. உடனே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு விஸ்வநாதன் நகரின் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் அன்னபூரணியும் ஆகாஷும் உடைந்து போய் அமர்ந்திருந்தார்கள். டாக்டர் வெளியே வந்து, பேஷண்ட்டோட உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் ஸ்ட்ரோக் தீவிரமாக இருக்கிறதால உடம்போட இடது பக்கம் முழுசாக செயலிழந்து போயிருக்கு. இனிமேல் அவரால் எழுந்து நடக்க முடியாது. பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். மனசில் எந்த கவலையும் இல்லாமல் பார்த்துக்கணும் என்று கூறிவிட்டு சென்றார். இதை கேட்டதும் அன்னபூரணி ஓவென்று அழத் தொடங்கினார். ஐயோ, கம்பீரமாக நடமாடின மனுஷன் இப்படி படுத்துட்டாரே, இனிமே இந்த வீட்டையும் பிஸ்னஸையும் யார் பார்த்துக்குவா? எல்லாம் போச்சே. ஆகாஷும் தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அம்மா, ஃபேக்ட்ரி கடனுக்கு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கம்மா. அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கே இப்போ பெரிய தொகை வேணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை என்று கவலையில் மூழ்கினான். அப்போது அங்கே வந்த மேகா அவர்கள் இருவரின் முன்னால் நின்றாள். அன்னபூரணி மெதுவாக தலையை நிமிர்த்தி மேகாவை பார்த்தார். அவரது கண்களில் இன்னும் அந்த வெறுப்பு மிச்சம் இருந்தது. இப்போ எதுக்கடி இங்கே வந்து நிற்கிற? என் புருஷன் இப்படி படுத்துறதுக்கும் நீதான் காரணம். நீ வந்த நேரம் என்று மீண்டும் ஆரம்பித்தார். அத்தை என்று கம்பீரமாக கையை உயர்த்தினாள் மேகா. அவளது குரலில் இருந்த வேகம் அன்னபூரணியை மௌனமாக்கியது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எதற்கெடுத்தாலும் நீ வந்த நேரம்னு ஏன் மேலே பழி போடுவீங்க? ஃபேக்ட்ரியில் ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுக்கு நான் காரணமா? மாமாவுக்கு பிபி அதிகமானதுக்கு நான் காரணமா? ஒரு விபத்து நடக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு யோசிக்காமல் பழியை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு என்னை நடுத்தருவில் நிற்க வச்சிங்க. நான் எல்லாத்தையும் தாங்குறேன். ஆனால் இப்போ குடும்பமே அழுகிற நிலைமையில் இருக்குது. இனியாவது இந்த மூட நம்பிக்கையை விடுங்க என்றால் ஆத்திரத்தோடு. ஆகாஷ் எழுந்து நின்று, மேகா, இப்போ எதுக்கு அம்மாவை கோச்சிக்கிற? நாங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம் என்றான். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க ஆகாஷ், ஆனால் நான் நரகத்தில் இருக்கேன் என்று அவனது கண்களை பார்த்து சொன்னாள் மேகா. இருந்தாலும் தாலி கட்டின கணவன் நீங்கன்றதுக்காகவும் இந்த வீட்டோட மருமகள் நான் அப்படின்றதுக்காகவும் இந்த சூழ்நிலையில் உங்களை நான் கைவிட மாட்டேன். மாமாவை காப்பாற்றவும் இந்த வீட்டோட கடனை அடைக்கவும் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் என்றாள். உன்னால் என்னடி செய்ய முடியும்? உங்கள் அப்பாவே பிச்சைக்காரனாக நிற்கிறான். நீ எங்கேருந்து பணத்தை கொண்டு வருவ என்று அன்னபூரணி கேலி செய்தார். மேகா தன் கழுத்தில் இருந்த தாலியை தவிர தன் கைகளிலும் காதுகளிலும் இருந்த நகைகளை கலற்றினாள். அவை அவளது தாய் அவளுக்கு சீதனமாக கொடுத்த நகைகள். இந்தாங்க ஆகாஷ், இந்த நகைகளை விற்று முதல்ல மாமாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டுங்க. மிச்ச பணத்தை வச்சு பேங்க் நோட்டீஸுக்கு பதில் அனுப்புங்க. நான் படித்தவன், சும்மா வீட்டில் உட்காந்து அழமாட்டேன். நாளையில இருந்தே வேலைக்கு தேடி போகிறேன். உங்கள் குடும்ப பாரத்தை நானும் சுமக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நான் இந்த வீட்டுக்கு செய்கிற தியாகம் இல்லை. என் சுயமரியாதையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் நடத்துகிற போராட்டம் என்று நகைகளை ஆகாஷின் கைகளில் திணித்தாள். நகைகளின் கணத்தை விட மேகாவின் வார்த்தைகளின் கணம் ஆகாஷை உலுக்கியது. தன் தாய் அபசகுணம் என்று துப்பிய ஒரு பெண் இன்று தன் தந்தையின் உயிரை காப்பாற்ற தன் நகைகளை கலற்றி கொடுக்கிறாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை.
மேகா அங்கிருந்து விறுவிறுவென்று காரிடாரில் நடந்து சென்றாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது பலவீனத்தின் கண்ணீர் அல்ல. அது ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகும் பெண்ணின் வைராக்கிய கண்ணீர். வேலைக்கு செல்லத் தொடங்கிய பின்பு மேகாவின் நாட்கள் இன்னும் நரகமாக மாறின. காலையில் 5 மணிக்கு எழுந்து வீட்டின் மொத்த வேலைகளையும் முடித்து படுத்த படுக்கையாக இருக்கும் மாமனாருக்கு தேவையான பணிவிடைகளையும் செய்துவிட்டு அவசர அவசரமாக ஓடிப்போய் பேருந்தை பிடிக்க வேண்டும். ஆபீஸில் 9 மணி நேரம் உழைத்துவிட்டு மாலை வீடு திரும்பினால் அவளை வரவேற்பது மாமியாரின் குத்தலான வார்த்தைகள் மட்டும்தான். அன்று சனிக்கிழமை. ஆபீஸிற்கு லீவு என்றாலும் மேகாவுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. விஸ்வநாதனுக்கு உடம்பை துடைத்துவிட்டு மருந்து கொடுத்துவிட்டு சமையலறைக்குள் வந்தாள். அன்னபூரணி அங்கே காபி குடித்து கொண்டிருந்தார். மேகா உள்ளே வந்ததும் தன் கையில் இருந்த காபி கப்பை மேஜை மீது சத்தமாக வைத்தார். என்னடி, ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய ரூமுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் மகன் சம்பாத்தியத்தில் சொகுசாக வாழ்ந்துட்டு இப்போ ஏதோ நீதான் இந்த குடும்பத்தை தாங்குற மாதிரி ஒரு சீன் போடுறியா என்றார் வன்மத்துடன். மேகா அமைதியாக பாத்திரங்களை விளக்கத் தொடங்கினாள். அத்தை, நான் அப்படி நினைக்கல. மாமாவோட மெடிக்கல் செலவுக்கும் பேங்க் லோனுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், அவ்வளவுதான் என்றாள் தாழ்ந்த குரலில். உதவியா? நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம் என் புருஷன் இப்படி படுத்து கிடக்காரு. நீ கலட்டி கொடுத்த 4 சவரன் நகையால் என் புருஷன் எழுந்து நடந்துடுவாரா? உன்னோட இந்த ராசி இல்லாத முகம் என் கண்ணு முன்னாடி நிற்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு விடிவே இல்லை என்று வார்த்தைகளால் அவளது நெஞ்சை கீறினார். மேகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் அந்த பாத்திரங்களின் மேல் விழுந்தன. எத்தனையோ முறை கேட்டு பழகிய வார்த்தைகள்தான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் அது புது காயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தன் மாமியாருக்கு பதில் பேசி வீட்டில் சண்டை வளர்க்க அவளுக்கு விருப்பம் இல்லை. மௌனமாக அழுது கொண்டே வேலை செய்தாள். மதியம் ஆகாஷ் ஆபீஸிலிருந்து களைப்பாக வந்தான். பிஸ்னஸ் நஷ்டம், அப்பாவின் உடல்நிலை என அவனும் கடுமையான மன உளைச்சலில் இருந்தான். அன்னபூரணி உடனே அவனிடம் சென்றார். ஆகாஷ், இங்கே பாருடா, உன் பொண்டாட்டி வேலைக்கு போறேன்ற திமிரில் இப்போ என்கிட்டயே எதிர்த்து பேசுகிறா. நான் ஏதோ அவகாசில் தான் சாப்பிட்ற மாதிரி என்னை பார்த்து நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாடா என்று இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்தார். ஆகாஷ் சோர்வோடு மேகாவின் அறைக்குள் நுழைந்தான். மேகா அங்கே அழுது கொண்டே துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். மேகா, உனக்கு என்னதான் வேணும் என்று கத்தினான் ஆகாஷ். நானே வெளியே 1000 பிரச்சனையில் இருக்கேன். இங்கே வந்தா அம்மாவை ஏடா கூடமாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏழ்மை நிலைக்கு வந்த உடனே உனக்கு திமிர் வந்துடுச்சா என்று அவளது கையை பிடித்து உலுக்கினான். மேகா தன் கணவனின் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த ஏமாற்றமும் வலியும் ஆகாஷை ஒரு நிமிடம் சுட வைத்தது. ஆகாஷ், என் மேலே பழி போடுறது உங்களுக்கு எவ்வளவு எளிதாக போச்சு பார்த்தீங்களா? விடியற் காலையில் இருந்து இந்த வீட்டுக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன். மாமாவை பெத்த தாயை விட நான் அன்பாக பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா என்ன வார்த்தை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக என் கையை பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரு மனுஷ பிறவியே இல்லையா ஆகாஷ்? எனக்குன்னு மனசு வலி எதுவும் இருக்கக்கூடாதா என்று விம்மி விம்மி அழுதாள். ஆகாஷ் அவளது அழுகையை கண்டு பதில் பேச முடியாமல் கையை விட்டான். அவனுக்கும் உண்மை தெரியும், தன் தாய் மேகாவை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் என்று. ஆனால் தாயை எதிர்த்து பேச முடியாத அவனது பலவீனம் மேகாவுக்கு பெரிய துரோகமாக மாறியது. மாலை நேரம் மேகா விஸ்வநாதனின் அறைக்கு கஞ்சியோடு சென்றாள். கட்டிலில் படுத்திருந்த விஸ்வநாதனின் கண்களில் இருந்து மெதுவாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஹாலில் அன்னபூரணியும் அறையில் ஆகாஷும் மேகாவை வார்த்தைகளால் வதக்கியதை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. மேகா அவரோடு இருந்து கண்ணீரை துடைத்தாள். மாமா, கஞ்சி குடிங்க என்று மெதுவாக ஊட்டினாள். விஸ்வநாதன் தன் வலது கையை மெதுவாக அசைத்து மேகாவின் கையை இறுக பற்றி கொண்டார். அவரது கண்கள், என்னை மன்னிச்சிடுமா, இந்த பாவிங்க உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க என்று பேசுவது போல் இருந்தது. மேகா அவரது கையின் மேல் தன் தலையை வச்சு விம்மி அழுதாள். மாமா, இந்த வீட்டில் எல்லாரும் என்னை வெறுத்தாலும் நீங்கள் மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும் மாமா, நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். புகுந்த வீட்டில் கணவனின் ஆதரவு இல்லாவிட்டாலும் பேச முடியாத மாமனாரின் அந்த ஒற்றை கைகளின் பிடிவாதம் மேகாவுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை தந்தது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த நரகத்திலும் அன்பால் எப்படி சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறாள்? ஒரு பெண்ணின் மௌனம் பலவீனம் அல்ல, அது அவள் தன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கும் மரியாதையின் அடையாளம். ஆனால் அந்த மௌனத்தையே அவளது பலவீனமாக நினைத்து சமூகம் மேலும் மேலும் மிதிக்கும் போதுதான் அவளது உள்ளம் தாழாமல் உடையும்.
மேகாவுக்கு ஆஃபீஸிலும் நிம்மதி இல்லை, வீட்டிலும் அமைதி இல்லை. ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கும் மாமனாருக்கு தம்மால் முடிந்த பணிவிடைகளை செய்வதில்தான் அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக எல்லார் வீட்டிலும் இந்த நாள் ஒரு திருவிழா போல இருக்கும். ஆனால் ஆகாஷின் வீட்டிலோ அது ஒரு மையான அமைதியை கொண்டிருந்தது. அன்னபூரணி ஹாலில் அமர்ந்து ஏதோ பழைய கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஃபேக்டரி நஷ்டத்திற்கு பிறகு உறவினர்கள் யாரும் இவர்களது பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. பெரிய இடத்து தொடர்பு என்று பெருமையாக பேசிக்கொண்டவர்கள் எல்லாம் இப்போது ஃபோன் கூட எடுப்பதில்லை. இந்த ஆத்திரம், ஏமாற்றம் அனைத்தையும் அவர் மேகாவின் மீதுதான் காட்டிக்கொண்டிருந்தார். ஏண்டி மேகா என்று சமையலறையை நோக்கி உரத்த குரலில் கூப்பிட்டார் அன்னபூரணி. மேகா கைகளில் மாவு படிந்திருக்க அவசர அவசரமாக வெளியே வந்தாள். என்ன அத்தை? என்ன அத்தையா? உனக்குத்தான் மாதம் 30,000 சம்பளம் வருதே. இந்த மாதம் வீட்டு மளிகை சாமானுக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்துருக்க? என் மகன் சம்பாத்தியத்தை வச்சே இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டலாம்னு பார்க்குற? நீ வந்த நேரம் எங்கள் கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்போ உன்னோட சம்பள பணத்தை நீ என்ன பண்ணுற என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு அவளை குத்தி காட்டினார். மேகா தன் கைகளை துடைத்து கொண்டு மிக தாழ்ந்த குரலில் சொன்னாள். அத்தை, என் சம்பளம் வந்த அன்னைக்கே 20,000 நேராக பேங்க் அக்கௌண்ட்டில் மாமாவோட மருத்துவ செலவுக்கும் லோன் வட்டிக்கும் தான் கட்டியிருக்கேன். மிச்சம் இருக்கிற 10,000 தான் மாமாவுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கினேன். என்கிட்ட இப்போ 1 ரூபாய் கூட இல்லை அத்தை. பொய் சொல்லாதடி என்று கத்தினார் அன்னபூரணி. படித்தவளுங்க எல்லாம் இப்படித்தான் கணக்கு காட்டுவீங்க. உங்கள் அப்பன் பிஸ்னஸில் நஷ்டம்னு சொல்லி என் மகையின் தலையில் உன்னை கட்டி விட்டுட்டான். இப்போது நீ சம்பாதிக்கிற காசை யாருக்கும் தெரியாமல் உங்கள் அப்பனுக்கு அனுப்பி வைக்கிறியோ என்னவோ, யாருக்கு தெரியும்? இந்த வார்த்தை மேகாவின் இதயத்தை அம்பு போல் குத்தியது. தன் தந்தை தன் மானத்தை காக்கப்படும் கஷ்டங்கள் அவளுக்கு தெரியும். அவரை போய் இப்படி இழிவாக பேசுவதா? அத்தை, ப்ளீஸ் எங்கள் அப்பாவை இதில் இழுக்காதீங்க. அவர் தன் வாழ்நாள் முழுக்க நேர்மையாக வாழ்ந்தவர். உங்கள் வீட்டு காசில் 1 பைசா கூட எங்கள் அப்பாவுக்கு போகலை, போகவும் போகாது என்று முதல் முறையாக சற்றே குரலை உயர்த்தி பேசினாள் மேகா. என்னடி, எதிர்த்து பேசுறியா என்று அன்னபூரணி கையை ஓங்க, அதே நேரம் ஆகாஷ் குளித்துவிட்டு ஹாலுக்குள் வந்தான். என்னம்மா இங்கே சத்தம்? ஏன் காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கீங்க என்றான் ஆகாஷ் சோர்வாக. இங்கே பாருடா, உன் பொண்டாட்டியோட திமிர. நான் ஏதோ அவ காசில் வாழ்கிற மாதிரி என் முகத்துக்கு நேராக கத்துறா. உங்கள் அப்பா ஏமாத்துக்காரன்னு சொன்னால் இவளுக்கு கோபம் வருது. இவ வந்த நேரந்தாண்டா என் புருஷன் பாயில் கிடக்காரு. இவளை இந்த வீட்டில் வச்சிருந்தா நம்ம எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் வரணும் என்று அழுது கொண்டே ஆகாஷின் கைகளை பிடித்து கொண்டார் அன்னபூரணி. ஆகாஷ் மேகாவை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. மேகா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் அமைதியாக இருன்னு. ஏன் அம்மாவை எதிர்த்து பேசுகிற? அவங்க ஏற்கனவே அப்பாவோட நிலைமையை நினச்சி மனசு உடைஞ்சி இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டாம். ஆனால் இப்படி பேசி காயப்படுத்தலாமா என்றான் அதிகாரமாக. மேகா தன் கணவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழியவில்லை. மாறாக ஒரு விரக்தி கலந்த சிரிப்பு வந்தது. ஆகாஷ், நீங்கள் உங்கள் அம்மாவோட அழுகையை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை கொல்றத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் உங்கள் கண்ணுக்கு ஒரு மனுஷியாக தெரியலை. இந்த வீட்டு வேலைக்காரியாகவும் ராசி இல்லாத ஒரு சாபமாகவும் நான் தெரிகிறேன். என் தந்தை படும் அவமானம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சரி ஆகாஷ், இனிமே நான் உங்கள் அம்மாவுக்கு பதில் பேச மாட்டேன். இந்த வீட்டில் என் குரல் இனிமே ஒலிக்காது என்று கூறிவிட்டு தலை குனிந்தபடி தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். கதவை தாளிட்ட பின்பு மேகா கட்டிலில் சரிந்து அமர்ந்து தன் முகத்தை புதைத்து கொண்டு சத்தமில்லாமல் அழுதாள். அவளது அழுகை சத்தம் அந்த சிறிய அறைக்குள்ளேயே அடங்கி போனது. அதே நேரம் விஸ்வநாதனின் அறையில் இருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. மேகா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் தன் கடமையை செய்ய மாமனாரின் அறைக்கு விரைந்தாள். அந்த வீட்டில் அவளுக்கு இருந்த ஒரே வடிகால் அந்த பெரியவரின் படுக்கை அருகே அமர்வது மட்டும்தான். புகுந்த வீட்டின் இந்த வன்மமும் கணவனின் அலட்சியமும் மேகாவை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு பின்தள்ளும்? அவளது அமைதி அந்த வீட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? வாங்க பார்க்கலாம்.
ஒரு சில மனிதர்களுக்கு நாம் என்னதான் நன்மைகளை செய்தாலும் அவர்கள் நம்மை பார்க்கும் பார்வையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். மேகா தன் குரலை ஒடுக்கிக் கொண்டு மௌனமாக தன் கடமைகளை செய்யத் தொடங்கி பல நாட்கள் கடந்திருந்தது. வீட்டில் அவளது சலசலப்பு அடங்கி போயிருந்தது. அதிகாலையில் சமையலறையில் கேட்கும் பாத்திரங்களின் சத்தமும் விஸ்வநாதனின் அறையில் கேட்கும் அவளது மெல்லிய பாதச்சுவடுகளின் சத்தமும் மட்டும்தான் அவளது இருப்பை உணர்த்தின. அன்று மேகாவின் அலுவலகத்தில் இருந்து அவளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அவளது கடின உழைப்பை பாராட்டி அவளுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வுக்கான கடிதமும் வழங்கப்பட்டது. கடிதத்தை கையில் வாங்கிய போது மேகாவின் மனதிற்குள் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி மின்னியது. இந்த கூடுதல் பணத்தை வச்சு மாமாவோட பிசியோதெரப்பி சிகிச்சைக்கு இன்னும் நல்ல டாக்டரை பார்க்கலாம், ஆகாஷோட கடன் பாரத்தையும் கொஞ்சம் குறைக்கலாம் என்றுதான் ஒரு மனைவியாக மருமகளாக அவள் முதலில் யோசித்தாள். மாலை மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிய மேகா ஹாலில் ஆகாஷும் அன்னபூரணியும் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவள் மெதுவாக ஆகாஷின் அருகில் சென்று தன் பையில் இருந்த கம்பெனி கடிதத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஆகாஷ், ஆஃபீஸில் எனக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க, சம்பளமும் கொஞ்சம் ஏறி இருக்கு, இந்தாங்க என்றாள் ஒரு சிறிய புன்னகையோடு. ஆனால் ஆகாஷ் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு நிமிடம் நிம்மதி வந்தாலும் அடுத்த கணமே அது மறைந்தது. சோபாவில் அமர்ந்திருந்த அன்னபூரணி அதை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ப்ரொமோஷனா? அப்போது இன்னும் ஆஃபீஸில் பொறுப்பு அதிகமாகும், வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாகும், அப்படித்தானே என்று குத்தலாக கேட்டார் அன்னபூரணி. இங்கே என் புருஷன் படுக்கையில் கிடக்காரு, சமைக்க வக்கல, இதில் இவளுக்கு பதவி உயர்வு ஒன்று தான் குறைச்சல். மேகா அமைதியாக சொன்னாள். இல்லை அத்தை, நான் வீட்டு வேலைகளை எப்பவும் போல் காலையிலேயே முடிச்சுட்டு தான் போவேன். மாமாவையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இந்த சம்பள உயர்வு நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு உதவும்னு தான். யார் குடும்ப கஷ்டம் என்று இடைமறித்தார் அன்னபூரணி. உன் காசில் தான் நாங்கள் வாழணுங்கிறது நிலைமைக்கு எங்களை விதியே கொண்டு வந்துடுச்சு. ஆனால் இதையெல்லாம் வெளியே காட்டி எங்களை இன்னும் கேவலப்படுத்தாத. நீ வந்த நேரம் எங்கள் கௌரவம் காற்றுல பறக்குது. ஆகாஷ் கடிதத்தை மேஜை மீது வைத்தான். அவன் மேகாவை பார்த்து, வாழ்த்துக்கள் மேகா, ஆனால் அம்மா சொல்கிறதுலையும் கொஞ்சம் உண்மை இருக்குது. இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சு நாம் அப்பாவோட மெடிக்கல் செலவை வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இதனால் உனக்கு திமிர் வந்துடக்கூடாது, பார்த்துக்கோ என்றான் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மையோடு. பதவி உயர்வு பெற்ற மகிழ்ச்சி அடுத்த 5 நிமிடங்களில் அந்த வீட்டின் சுவர்களுக்குள் கருகி போனது. மேகா ஒன்றும் பேசாமல் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். அடுத்த சில நிமிடங்களில் விஸ்வநாதனின் உடல்நிலையில் ஒரு சிறிய முன்னேற்றம் தெரிந்தது. அவரால் மெதுவாக தன் வலது கையை அசைக்க முடிந்தது. ஆனால் அன்னபூரணி அவரிடம் வந்து பேசும்போதெல்லாம் விஸ்வநாதனின் முகம் சுருங்கியது. தன் மனைவி மேகாவை நடத்தும் விதம் அவருக்குள் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. அன்று இரவு மேகா விஸ்வநாதனுக்கு பால் கொடுப்பதற்காக அவரது அறைக்கு சென்றாள். கதவோரம் நின்றபோது உள்ளே அன்னபூரணி விஸ்வநாதனிடம் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. என்னங்க இப்படி படுத்துட்டீங்களே, அந்த மேகா வேலைக்கு போகிறேன்ற பேரில் இப்போ இந்த வீட்டையே தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா. ஆகாஷும் அவ சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கான். இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்த நேரம் நமக்கு இருந்த எல்லாமே போச்சு. இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இல்லைன்னா நான் நிம்மதியாக சாக மாட்டேன் என்று விஸ்வநாதனின் படுக்கை அருகே அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட விஸ்வநாதனின் நெஞ்சு வேகமாக எழும்பி இறங்கியது. அவரது கண்களில் இருந்து கோபத்திலும் வேதனையிலும் கண்ணீர் வழிந்தது. அவர் தன் கையை அசைத்து அன்னபூரணியை விலகி போகச் சொல்வது போல் சைகை செய்தார். ஆனால் அன்னபூரணி அதை தவறாக புரிந்து கொண்டு, பார்த்தீங்களா, உங்களுக்கும் அவளை பிடிக்கல அப்படித்தானே என்றார். வாசலில் நின்ற மேகாவுக்கு நெஞ்சு வெடிப்பது போல் இருந்தது. தான் எவ்வளவுதான் உருகி உருகி பணிவிடை செய்தாலும் இந்த மாமியாரின் மனதில் இருக்கும் வன்மத்தை மாற்றவே முடியாது என்பதை அவள் ஆழமாக உணர்ந்தாள். அவள் மெதுவாக பாத்திரத்தை மேஜை மீது வைத்துவிட்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு ஓடினாள். நள்ளிரவு வாகனத்தின் கீழ் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மேகா மாடிச்சுவரை பற்றி கொண்டு சத்தமில்லாமல் விம்மி அழுதாள். எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை? ஒரு பெண்ணின் காலடி நேரம் எப்படி ஒரு குடும்பத்தின் விதியை தீர்மானிக்கும்? என் அன்பிற்கும் தியாகத்திற்கும் இந்த வீட்டில் மதிப்பே இல்லையா என்று அவளது மனசாட்சி கதறியது. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் வந்து நின்றது. அது ஆகாஷ். அவன் மேகாவின் அழுகுரலை கேட்டு மெதுவாக அருகில் வந்தான். அவளது நடுங்கும் தோள்களை பார்த்தபோது அவனுக்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. மேகா என்று மெதுவாக அழைத்தான்.
மேகா தன் தண்ணீரை துடைத்து கொண்டு அவசரமாக திரும்பினாள். அவளது கண்கள் இருட்டிலும் சிவந்து ஜொலித்தன. அந்த பார்வையில் இருந்த வலி ஆகாஷை முதல் முறையாக நடுங்கச் செய்தது. மேகா, ஏன் இந்த நடுராத்திரியில இங்க வந்து அழுதுகிட்டே இருக்க? அம்மா ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்கன்னா அதை அப்படியே விட்டுட வேண்டியது தானே. ஏன் அதை மனசில் வச்சுட்டு உன்னை நீயே வருத்திக்கிற என்றான் ஆகாஷ் அவளது தோள்களை தொட முற்பட்டபடி. மேகா சற்றே பின்வாங்கி அவனது கையை தவிர்த்தாள். அவளது இந்த விலகல் ஆகாஷுக்குள் ஒரு மெல்லிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்படியே விட்டுடணும் ஆகாஷ் என்று மிக தாழ்ந்த ஆனால் அழுத்தமான குரலில் கேட்டாள் மேகா. வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஏன்னா காயப்படுறது ஏன் நெஞ்சு. ஒரு நாளைக்கு 100 முறை நீ வந்த நேரம் அபசகுணம்னு ஒரு மனசையை துப்பும்போது அவளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா எவ்வளவு கதறணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் புருஷன், ஆனால் ஒரு நாளாச்சும் உங்கள் அம்மா முன்னாடி நின்று அம்மா என் பொண்டாட்டி அப்படி பேசாதீங்க, ஃபேக்ட்ரி எரிஞ்சதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆகாஷ் தலை குனிந்தான். மேகா, அம்மாவோட சூழ்நிலை உனக்கு தெரியும்ல. அப்பாவோட இந்த நிலைமைக்கு அப்புறம் அவங்க மனநிலை. அப்போ ஏன் மனநிலை என்று இடைமறித்தாள் மேகா. அவளது கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மெதுவாக வழிந்தது. என் அப்பாவும் பிஸ்னஸில் நஷ்டமாகி நடுத்தெருவில் தான் நிற்கிறாரு. ஆனால் அவர் ஒரு நாளாச்சும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ பழிச்சிருக்காரா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து என் தூக்கம், என் நிம்மதி, என் சொந்த நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். மாமாவை என் பெத்த அப்பாவை விட அதிகமாக பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த வீட்டுக்கு நான் இன்னும் அபசகுணம்தான். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட உங்களுக்கு மனசு வராது ஆகாஷ். ஏன்னா உங்கள் அம்மா சொல்கிறதுல உங்களுக்கும் எங்கேயோ ஒரு மெல்லிய உடன்பாடு இருக்குது. இவ வந்த நேரம்தான் எல்லாம் போச்சுன்னு நீங்களும் நம்புறீங்க, அதானே நிஜம்? மேகா, நான் அப்படி என்று ஆகாஷ் மறுக்க முயன்றான். ஆனால் அவனது மௌனமே அவளுக்கு பதிலை சொல்லிவிட்டது. மேகா தன் முகத்தை துடைத்து கொண்டாள். பரவாயில்ல ஆகாஷ், நான் உங்களையோ அத்தையையோ மாற்ற நினைக்கல. ஆனால் ஒரு பொண்ணோட தியாகத்துக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டும் போது அவள் தன் பாதையை தானே தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று மாடியை விட்டு இறங்கிச் சென்றாள். மறுநாள் காலை 5 மணி. வழக்கம் போல மேகா எழுந்து குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்று வேலைகளை கவனித்தாள். மாமனாருக்கு தேவையான மருந்து, கஞ்சி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு விஸ்வநாதனின் அறைக்குள் நுழைந்தாள். விஸ்வநாதன் படுக்கையில் விழித்திருந்தார். மேகா உள்ளே வந்ததும் அவரது முகம் சற்றே மலர்ந்தது. மேகா அவருக்கு மெதுவாக கஞ்சியை ஊட்டிவிட்டாள். மாமா, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன். அத்தை கிட்ட டைமுக்கு டேப்லெட் கொடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்று அவரது நெற்றியை மெதுவாக தடவி கொடுத்தாள். அப்போது விஸ்வநாதன் தன் வலது கையை சிரமப்பட்டு உயர்த்தி மேகாவின் கையை தொட்டார். அவரது உதடுகள் ஏதோ பேச துடித்தன. ஆ ஆ அம்மா என்று மிக கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையை உச்சரித்தார். பக்கவாதம் வந்த பிறகு அவர் பேசும் முதல் வார்த்தை அது. மேகாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கியது. மாமா, நீங்க பேசிட்டீங்க மாமா, கூப்பிடுங்க மாமா என்று அவரது கையை பற்றி கொண்டாள். மா மா மன்னிச்சிடு என்று விஸ்வநாதன் மெதுவாக உடைந்த குரலில் சொன்னார். தன் குடும்பம் அவளுக்கு செய்த கொடுமைகளுக்காக அந்த பெரியவர் தன் கண்களால் கதறி அழுது மன்னிப்பு கேட்டார். இல்லை மாமா, நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. நீங்கள் சீக்கிரம் குணமாகி நடப்பீங்க என்று மேகா விம்மி அழுதாள். சத்தத்தை கேட்டு அன்னபூரணியும் ஆகாஷும் அறைக்குள் ஓடி வந்தனர். என்னங்க, என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்க என்று பதறினார் அன்னபூரணி. விஸ்வநாதன் மெதுவாக தன் முகத்தை திருப்பி அன்னபூரணியை பார்த்தார். அவரது பார்வையில் கடுமையான கோபம் இருந்தது. அன்னபூரணியின் கையை அவர் உதறி தள்ளினார். தன் மகனையும் மனைவியையும் அவர் வெறுப்போடு பார்த்த பார்வை அவர்கள் இருவரையும் சுட்டெரிப்பது போல் இருந்தது. தன் தாயாக பணிவிடை செய்த மருமகளை போற்றிவிட்டு தன்னை ராசி இல்லாதவள் என்று வதக்கிய தன் சொந்த குடும்பத்தை விஸ்வநாதன் புறக்கணிக்க தொடங்கினார். விஸ்வநாதனின் உதடுகளில் இருந்து வந்த அந்த மன்னிச்சிடு என்ற ஒற்றை வார்த்தையும் அன்னபூரணியின் கையை அவர் உதறி தள்ளிய வேகமும் அந்த அறையில் இருந்த காற்றையே உறையச் செய்தது போல் இருந்தது. அன்னபூரணி அதிர்ச்சியில் அப்படியே பின்வாங்கினார். என்னங்க, என்ன போய் தள்ளி விடுறீங்க? 30 வருஷமா உங்க கூட வாழ்ந்தவனா, நேத்து வந்த இவளுக்காக ஏன் கையை உதறுறீங்களா என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டு கதறினார்.
விஸ்வநாதனால் முழுமையாக பேச முடியாவிட்டாலும் அவரது கண்கள் அனலாய் எரிந்தன. அவர் தன் வலது விரலால் மேகாவை காட்டி பிறகு தன் நெஞ்சில் தட்டி கொண்டார். இவள் மட்டும்தான் எனக்கு சோறு போட்டாள், இவள்தான் என் உயிர் என்று அவர் செய்கையிலேயே சொல்லாமல் சொன்னார். ஆகாஷ் நடுங்கி போனான். தன் தந்தை படும் வேதனையும் அதற்கு தன் தாயின் விஷ வார்த்தைகள்தான் காரணம் என்பதும் அவனுக்கு அப்பட்டமாக புரிந்தது. மேகா அமைதியாக தன் தோள் பையை மாட்டிக்கொண்டாள். மாமா, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றேன், உடம்ப பார்த்துக்கோங்க என்று விஸ்வநாதனின் கைகளை மெதுவாக வருடி கொடுத்துவிட்டு யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவளது மௌனம் இப்போது அந்த வீட்டில் ஒரு பெரிய பாரமாய் அழுத்தியது. மதிய நேரம் சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கூட கேட்கவில்லை. அன்னபூரணி தன் கணவனின் அறையிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். ஆனால் விஸ்வநாதனோ அவரது முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் சுவரை பார்த்தபடி படுத்திருந்தார். ஆகாஷ் மெதுவாக தந்தையின் அறைக்குள் வந்தான். தாயின் அருகில் அமர்ந்து, அம்மா, இனியாவது உங்க கோபத்தை விட்டுடுங்கம்மா. அப்பாவுக்கு எல்லாம் புரியுது. நாம மேகாவை நடத்துகிற விதம் அவருக்கு எவ்வளவு மன உளைச்சலை தருதுன்னு இப்போவாவது புரியுதா? அவ இந்த வீட்டுக்கு எந்த தப்பும் செய்யலம்மா. அவ சம்பளத்தில் தான் இப்போ அப்பாவோட மருந்தே வருது என்றான் தாழ்ந்த குரலில். நீயுமாடா ஆகாஷ் என்று கத்தினார் அன்னபூரணி. அவ 4 காசு சம்பாதிச்ச உடனே உங்க 2 பேரையும் தான் வசப்படுத்திட்டா. என் புருஷன் இப்படி படுத்ததுக்கு அவதான் காரணன்ற என் எண்ணம் என்னைக்கும் மாறாது என்று தன் பிடிவாதத்தை விடாமல் பேசினார். விஸ்வநாதன் படுக்கையில் இருந்தபடியே ஒரு பெருமூச்சை விட்டார். அந்த பெருமூச்சில் ஒரு தீராத வலியும் ஏமாற்றமும் இருந்தது. மாலை 6 மணி. வழக்கம் போல் ஆஃபீஸ் முடிந்து மேகா பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி இருள் சூழ்ந்த அந்த தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். பகலெல்லாம் உழைத்த களைப்பு அவளது உடலில் இருந்தாலும் காலையில் மாமனாருக்கு ஏற்பட்ட அந்த மெல்லிய முன்னேற்றம் அவளுக்குள் ஒரு நிம்மதியை தந்திருந்தது. அவள் வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்த போது ஹால் விளக்குகள் அணைக்கப்பட்டு மங்கலாக இருந்தது. அவள் கதவை திறந்து உள்ளே சென்ற கணமே சோபாவில் அமர்ந்திருந்த ஆகாஷ் எழுந்து வந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். மேகா திடுக்கிட்டு தன் கையை இழுக்க முயன்றாள். ஆகாஷ், என்ன பண்றீங்க, கையை விடுங்க என்றாள் பதற்றமாக. ஆனால் ஆகாஷ் அவளது கைகளை விடவில்லை. அவனது கண்கள் கலங்கி இருந்தன. மேகா, என்னை மன்னிச்சிடு. இத்தனை நாளா நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கல. உங்கள் அப்பா அவமானப்பட்டப்போ, அம்மா உன்னை ராசி இல்லாதவள்னு சொல்லி நரகத்தை காட்டுனப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கோழையா அமைதியாக நின்னேன். ஆனால் இன்னைக்கு அப்பா என் கண்ணை திறந்துட்டாருடா. ஒரு பெத்த தாயால் பார்க்க முடியாத என் அப்பாவை நீ ஒரு மகளா நின்று காப்பாற்றியிருக்க. உன்னை இழந்தா என் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது மேகா என்று அவளது கைகளில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழுதான். கணவனின் இந்த திடீர் மனமாற்றமும் அவனது கண்ணீரும் மேகாவின் உறைந்த இதயத்தில் ஒரு மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தியது. எத்தனையோ நாட்களாக அவளது ஏங்கிய மனசு கணவனின் இந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே தவித்தது. இருந்தாலும் அவளது காயங்கள் அவ்வளவு எளிதில் ஆறிவிடக்கூடியவை அல்ல. மேகா மெதுவாக தன் கைகளை அவனிடமிருந்து விடுவித்து கொண்டாள். ஆகாஷ், நீங்க உண்மையை உணர்ந்ததற்கு நன்றி. ஆனா இந்த மனமாற்றம் உங்க அம்மாவோட வார்த்தைகளில் இருந்து என்னை இனிமே காப்பாத்துமா? இந்த வீட்டோட சாபமா? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு வாழணும் என்று கேட்டால் வறண்ட குரலில். இனிமே அம்மா உன்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேச முடியாது மேகா. அதுக்கு நான் விடமாட்டேன். இது என் மேல சத்தியம் என்றான் ஆகாஷ் உறுதியாக. இருவரும் பேசிக்கொண்டிருந்த போதே மாடியிலிருந்து அன்னபூரணி இறங்கி வரும் சத்தம் கேட்டது. ஹாலில் தன் மகன் மருமகளின் கைகளை பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்த அவரது முகம் வன்மத்தில் சுருங்கியது. மாடி படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி வந்த அன்னபூரணியின் கண்கள் ஹால் வெளிச்சத்தில் வன்மத்தோடு ஜொலித்தன. தன் மகன் தான் அணுவணுவாக வெறுக்கும் ஒரு பெண்ணின் கைகளை பிடித்து கொண்டு நிற்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னடா நடக்குது இங்க என்று கத்தினார் அன்னபூரணி. ஆகாஷ், கையை விடுடா முதல்ல. பெத்த தாயோட கண்ணீரை விட நேற்று வந்த இவளோட நாடக கண்ணீர் உனக்கு ஏறி போச்சா? இவ இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச நேரம் தாண்டா உங்கள் அப்பன் படுக்கையில் கிடக்காரு. கௌரவமாக இருந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது. இப்போ என் மகனையும் எனக்கு எதிராக திருப்பிட்டாளா இந்த சண்டாளி என்று மேகாவை நோக்கி தன் விரலை நீட்டினார்.